மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி, விஜயின் அரசியல் சொல்வது என்ன? இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் அறிவிப்பில் பார்த்தோம்னா 2 விஷயங்களை சுட்டி காண்பித்திருப்பார். அந்த 2 விஷயங்களுக்கு மாற்றாகத்தான் நான் வர்றேன் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருப்பார். ஒன்று ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம், 2வது பிளவுவாத அரசியல் கலாச்சாரம். இந்த 2 விஷயங்களுக்கு மாற்றாகத்தான் நான் வருகிறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். அப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இதில் அவர் கொள்கையை எதுவுமே தெளிவுபடுத்தலை, அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, வேற என்ன புதுசா வைத்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் அப்படின்றது மதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்றத சுட்டி காண்பித்ததாகவும், இன்னொன்று ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் சொல்லும்போது இங்கே திராவிட கட்சியினுடைய ஆட்சியில் நடந்த ஊழல் விஷயங்களை சுட்டி காண்பித்து திராவிட கட்சிகளுக்கு ஆல்டர்னேட்டிவாக விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்க போகுது அப்படின்ற டிஸ்கஷன்லாம் இங்கே நடந்தது. விஜய் மற்ற நடிகர்கள் போல விளையாட்டாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார், அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய சூதுவாது தெரியல அப்படின்ற நிறைய விமர்சனங்களுக்கு மத்தியில் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பையும் பார்க்கும்போது ரொம்ப திட்டமிட்டு அவர் செயல்படுகிறாரோ அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய பெரிய பலமாக இருப்பதே இங்கே மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி அப்படின்ற இந்த 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயங்களை மையப்படுத்தி அவருடைய கொள்கை இருப்பது அப்படின்றது இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு நடந்த கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் இன்னைக்கு அவர்களுடைய தோழர்கள், கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அதே உறுதிமொழியை கடந்த 25ஆம் தேதி விஜய் தலைமையில் நடைபெற்ற கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அதே உறுதிமொழியை அவர் எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த உறுதிமொழியில் முக்கியமாக அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொழிப்போர் தியாகிகளுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவோம், அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அதே நேரத்தில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் இறையாண்மையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாங்கள் மதித்து செயல்படுவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி அப்படின்ற இந்த 3 கோட்பாடுகளையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது சொல்லப்படுது. இதெல்லாம் விஜயினுடைய கொள்கைகளாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா திராவிட கட்சிகளுடைய பெரிய செல்வாக்கே சமூக நீதி அப்படின்ற அந்த கோட்டை தான். அதை விஜய் குறிவைக்கிறார் அப்படின்றது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சாதி, மதம், பாலினம், பிறந்த இடத்தின் அடிப்படையில் ஒருத்தரை வேற்றுமைப்படுத்தி பார்ப்பது அப்படின்ற நிலைப்பாடு சரியானதல்ல. சமத்துவம், சமூக நீதி அப்படின்றதா எங்களுடைய கொள்கை அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும், பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம்தான் அப்படின்றத விஜய் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய உறுதிமொழியில் குறிப்பிட்டு சொல்கிறார். இதில் சமத்துவம், சம உரிமைன்னு விஜய் பேசும்போது இடஒதுக்கீட்டில் விஜயினுடைய பார்வை என்ன அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், அந்த ஈக்குவாலிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சமூகத்திலையும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதில் எல்லாம் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்வி நிச்சயமாக வரும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தோம்னா, சாதி, மதம், பாலினம், பிறந்த இடத்தின் அடிப்படையில் இங்கே வேற்றுமைகள் பார்க்கப்படுது, நாங்கள் வந்தால் வேற்றுமைகள் பார்க்க மாட்டோம் அப்படின்றது நிச்சயமாக சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜயினுடைய அரசியல் வருகை, அவருடைய அரசியல் அறிக்கைகளை கூர்ந்து கவனிக்கும் போது விஜய் திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியல. விஜயை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளையுமே அவர் டார்கெட் செய்கிறார். அந்த வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு அவர் ரொம்ப கவனமாக அவருடைய அரசியல் அறிக்கையை தயார் செய்கிறார் அப்படின்றது தான் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை அப்படின்ற கோட்பாடுகளை தொடர்ச்சியாக வைப்பாங்க. இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் மதச்சார்பின்மை அப்படின்றது அவர்களுடைய கோட்பாடாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கே முன்னுரிமை அப்படின்றது அவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்குது. மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஆட்சி ஆளக்கூடாது, ஆட்சி செய்யக்கூடாது, அவர்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி காயின் பண்ணி பேசுகிறாங்க. பாஜகவை பொறுத்தவரையில் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது. ஒட்டுமொத்தமாக இளைஞர்களுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு எளிமையாக நாளைக்கு யாராவது உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு கேட்டால் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கான ஏதுவாக இந்த அறிக்கைகள் தயார் செய்யப்படுவதாக தான் தெரிகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது, கட்சியை பலப்படுத்துவதற்கு, கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கு
என்னென்ன திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு அறிக்கை இன்னைக்கு மாலைக்குள்ள வெளிவரும் அப்படின்றது சொல்லப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வந்து எப்படி நமக்கு சாதகமாக ஏதுவாக மாற்றிக்கொள்வது அப்படின்றது தொடர்பாக விஜயினுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு டிவிகே ஆப் அப்படின்னு ஒன்று வந்து செயலி வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த செயலியை பொறுத்தவரையில் 2 செயலிகளாக இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எளிமையாக உறுப்பினர்களாக சேர்ந்து கொள்வது, இன்னொரு பக்கம் வந்து மக்களுடைய குறைகளை வந்து எளிதாக இந்த ஆப்பில் வந்து பதிவு செய்வதற்கு ஏதுவாக அது வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஆப்பில் பதிவு செய்யக்கூடிய மக்களுடைய குறைகளை விஜய் கேட்டு அதற்கு ஏற்றவாறு அவருடைய மேடை பேச்சுகள், அதே மாதிரி அவர் பேசக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களில் அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அவர் பேசுவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. விஜயை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாகிறது. விஜய் வந்து அவர் இன்னொரு படம் கமிட் ஆகியிருக்காரு, அந்த படத்தை முடிச்சுட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்ற ஒன்று இருந்தாலும் கூட அவர் ஆல்ரெடி வந்து கட்சியை வந்து பதிவு பண்ணிட்டார், தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டார். அப்போ அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, விஜயுடைய அரசியல் நிலைப்பாடை விட அந்த கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அப்படின்றத பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாகவே இருப்பாங்க. குறிப்பாக இன்னைக்கு தேசிய அளவில் வந்து விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டியது, சொல்ல வேண்டியது அப்படின்றது அவர்களுடைய கடமையாக இருக்குது. நம்ம வந்து ட்விட்டரில் அரசியல் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம வந்து தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தி பொறுமையாக நம்ம களத்துக்கு வரலாம் அப்படின்ற ஒரு காலதாமதம் ஏற்பட்டால் விஜய்க்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு அப்படின்றது எதிர்காலத்தில் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. விஜயினுடைய உறுதிமொழி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.